Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோவில் ட்ரோன் டெஸ்டினேஷன் SME IPO ஓட டீட்டெயில்டு அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த SME IPOவில் இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக நான் இந்த SME IPOவில் அப்ளை பண்ண போகிறேன்னா இல்லையானோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் இந்த ட்ரோன் இண்டஸ்ட்ரியோட growth பற்றியும் நான் டீட்டெயிலாகவே பேசியிருக்கேன். இது ஒரு SME IPO. நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி SME IPOனா என்ன, இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ தமிழில் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நம்ம சேனலோட பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல வாட் இஸ் மீன் பை SME IPO பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு போட்டிங்கன்னா நம்ம வீடியோ வரும். இந்த வீடியோவை இதோட எண்ட் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ரோன் டெஸ்டினேஷன் SME IPOவோட கம்பெனி ஓவர்வியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கம்பெனி 2019 இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரோன் அஸ் அ சர்வீஸ் அண்ட் ட்ரைனிங் பிஸ்னஸில் இருக்காங்க. அதாவது ட்ரோன் யூஸ் ஆகிற அப்ளிகேஷன்ஸ்க்கு இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ட்ரைனிங் ஆக்டிவிட்டீஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி பேன் இந்தியா நெட்வொர்க்ஸில் மல்டிபிள் லொகேஷன்ஸில் சர்டிஃபைடு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. DGCA ஆத்தரைஸ் பண்ணின ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அக்டோபர் 22ல் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சூஸ் பண்ணின ஃபர்ஸ்ட் கம்பெனி இந்த ட்ரோன் டெஸ்டினேஷன் கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ்னு பார்க்கும்போது ட்ரோன் அஸ் அ சர்வீஸ் ட்ரைனிங், எஜுகேஷன் அண்ட் ரீக்ரியேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சரல் சர்வீசஸ்க்கு ட்ரோன்ஸை ரெண்ட்டுக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் ஃபர்டிலைசர்ஸை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இப்போ ட்ரோன்ஸை அதிக அளவில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற ட்ரோன் சர்வீசஸை பற்றி நம்ம ஃபர்தர் அப்கமிங் ஸ்லைட்ஸில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். இந்த கம்பெனி பாப்புலர் ஆர்கனைசேஷனான IGRUA, IFFCO, IIT பாட்னா, NSDC, நியோஜியோ அண்ட் மேட்ரிக்ஸ் டியோ கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனிக்கு டோட்டலாக 80 கிளைண்ட்ஸ் இருக்கிறதாகவும் இதில் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டர்ஸும் இருக்கிறதாகவும் அப்டேட் சொல்லியிருக்காங்க. ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி சர்வே அண்ட் மேப்பிங் பண்ணுறதுல இந்த கம்பெனி இந்தியாவிலேயே லீடிங் சப்ளையராக இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக கர்நாடகா அண்ட் குஜராத்தில் அதிக ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியோட ட்ரோன்ஸ் ஸ்டார் குரு, ஸ்டார் எஜ், ஸ்கை ஸ்டார், அக்ரி ஸ்டார், அக்ரி மேப்பர், ஸ்டார் ஐ அண்ட் லேசர் ஸ்டார் அப்படின்னு டிஃப்ரெண்ட் பிராண்ட் நேம்ஸில் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரெவன்யூ ட்ரோன்ஸில் இருந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கம்பெனியோட ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம். ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மார்ச் 23ல் 51.47% ஆஃப் ரெவன்யூ வந்திருக்கு. அண்ட் சர்வே அண்ட் மேப்பிங் சர்வீசஸில் 47.42% வந்திருக்கு. அண்ட் ரிமைனிங் சர்வீசஸான ட்ரோன் சர்வேலன்ஸ், ட்ரோன் கன்சல்டன்சி அண்ட் சேல் ஆஃப் ப்ராடக்ட்ல இருந்து நெக்லிஜிபிளான ரெவன்யூ வந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இதிலிருந்து இந்த கம்பெனிக்கு மெயின் ரெவன்யூ கான்ட்ரிபியூட்டர்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் சர்வே அண்ட் மேப்பிங் சர்வீசஸ்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட டோட்டல் அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், நெட்வொர்த் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. மார்ச் 21ல் இந்த கம்பெனி லாஸ் புக் பண்ணியிருக்காங்க. பட் மார்ச் 22ல் பார்க்கும்போது 20.73 lakhs ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. பட் மார்ச் 23ல் பார்க்கும்போது இந்த ப்ராஃபிட் 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 244.19 lakhs வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. டோட்டல் அசெட்ஸ் அண்ட் டோட்டல் ரெவன்யூ பார்க்கும்போதும் மார்ச் 22 அண்ட் 23 கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ்க்கு மேலே க்ரோ ஆகியிருக்கு. ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இந்த அளவுக்கு சடனாக இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு ஸ்லைட் ஃபியரை கொடுக்குது. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த IPOவில் அட்ராக்டிவ் வேல்யூஷன்ஸில் வர்றாங்களான்னு செக் பண்ணலாம். இந்த ப்ரைஸ் வேல்யூஷன் செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி மெத்தட் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். இந்த PE ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதில் ஃபர்ஸ்ட் இன்புட் IPO ப்ரைஸ். இந்த IPOவோட ப்ரைஸ் பார்க்கும்போது 62 rupees லோயர் ப்ரைஸ் பேண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 65 rupees ஹையர் ப்ரைஸ் பேண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் IPO அப்படிங்கிறதுனால நம்ம ஹையர் ப்ரைஸ் பேண்டை கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவையும் இதோட எண்ட் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க.
இந்த கம்பெனியோட EPS வந்து மார்ச் 23ல 25.80 rupees மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னாலும் இயர் கேட்டகரியில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த இன்புட்ஸை யூஸ் பண்ணி PE ரேஷியோ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2.52 வரும். இதுதான் இந்த ஸ்டாக்கோட PE. இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை இந்த ட்ரோன் இண்டஸ்ட்ரி PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இந்த ட்ரோன் இண்டஸ்ட்ரி PE ரேஷியோ வந்து 69.27 வந்திருக்கு. இண்டஸ்ட்ரி PE ரேஷியோவை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE வந்து கம்மியாகவே இருக்கு. இந்த ரீசன்னால இந்த கம்பெனி வந்து இந்த SME IPOல அட்ராக்டிவ் பிரைசிங்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ட்ரோன் டெஸ்டினேஷன் கம்பெனியோட ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் பார்க்கும்போது இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் EBITDA மார்ஜின் பார்த்தீங்கன்னாலும் மார்ச் 23ல 38.94% மெயின்டைன் பண்றாங்க. EBITDA growth பார்க்கும்போது 1000%க்கு மேல இருக்கு. ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் சொன்ன மாதிரியே இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பேராமீட்டர்ஸ் வந்து மார்ச் 23ல ரொம்பவே அதிகமாக இருக்கு. இது வந்து ஸ்லைட் ஃபியரை கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த கம்பெனியோட ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 18.65% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ROE to RONW ரேஷியோ பார்க்கும்போது 13.90% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த பேராமீட்டர்ஸ் வந்து 15%க்கு மேலே இருந்தாவே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து இது வரைக்கும் எந்த டிவிடெண்ட்டுமே அனௌன்ஸ் பண்ணினதில்லை. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரோன் இண்டஸ்ட்ரியில் ட்ரோன் டெஸ்டினேஷன் கம்பெனிக்கு பியர்ஸ்ன்னு பார்க்கும்போது ட்ரோனாச்சாரியா ஏரியல் இனோவேஷன்ஸ் லிமிடெட் அண்ட் ஐடியா ஃபோர்ஜ் கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி செபி கிட்ட DRHP ஃபைல் பண்ணும்போது ஐடியா ஃபோர்ஜ் கம்பெனி NSE அண்ட் BSEல லிஸ்ட் ஆகாததுனால அந்த பியரை இதில் இன்க்ளூட் பண்ணல. இந்த ரெண்டு கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது ட்ரோன் டெஸ்டினேஷன் கம்பெனி வந்து EPSல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தில் பார்க்கும்போதும் 13.9% மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் கம்பேர் பண்ணும்போது லீஸ்ட் பொசிஷனில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பியர் கம்பெனிஸோட ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸோட செக் பண்ணலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் கம்பேர் பண்ணும்போது லீஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. அண்ட் growth in revenueல கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் லீஸ்ட் பொசிஷனில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் பியர் கம்பேரிசனில் இந்த கம்பெனி வந்து நியூட்ரல் பொசிஷனில் இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரோன் இண்டஸ்ட்ரி வந்து இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நிறைய அப்ளிகேஷன்ஸில் இப்போ ட்ரோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரோன்ஸோட குளோபல் மார்க்கெட் சைஸ் வந்து இயர் கேட்டகரியில் கன்சிஸ்டண்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக ஏசியா பசிபிக் ரீஜன் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. ரீசெண்டாக நிறைய அப்ளிகேஷன்ஸில் இந்த ட்ரோன்ஸ் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்காங்க. இதனால ட்ரோன்ஸுக்கான ஃபியூச்சர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த SME IPOல நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் பெரிய அளவில் பிஸ்னஸ் ரிலேட்டடான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை. பட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்க்கும்போது இது வந்து SME IPO. இதனால இந்த SME IPOல சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த IPOக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மினிமம் 1,30,000 தேவைப்படும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த IPOலேருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி நியூ ட்ரோன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் வெஹிக்கிள்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரிக்யர்மெண்ட் அண்ட் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் IPO டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த SME IPO வந்து ஜூலை 7 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் ஜூலை 13 க்ளோஸ் ஆகுது. இப்போ கரண்டாக சப்ஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் ஆகிருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupeesனு சொல்லியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 2000 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2000 ஷேர்ஸில் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த IPOவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 44.2 crores அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ் இஷ்யூ. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த IPOவோட பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து 18th ஜூலை நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த IPOவோட லிஸ்டிங் டேட் வந்து 21st ஜூலை. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பற்றி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 85.14% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 62.31% மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த ட்ரோன் டெஸ்டினேஷன் IPOக்கு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பற்றி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பிகாஸ் இது வந்து ட்ரோன் பேஸ்டு கம்பெனினால இந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ்க்கு நான் பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் வந்து மார்ச் 22 கம்பேர் பண்ணும்போது 23ல சடனாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு.
இது வந்து ஸ்லைட் ஃபியராக இருந்தாலும் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸ்க்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன் அண்ட் ப்ரைஸ் வேல்யூஷன்ஸ்க்கும் பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பியர் கம்பேரிசன் பார்க்கும்போது இந்த கம்பெனியோட 2 பியர்ஸுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ் இஷ்யூனால பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் பிஸ்னஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு பெரிய அளவில் பிஸ்னஸ் ரிலேட்டடான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லாத ரீசன்னால பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். இந்த SME IPOட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 55 ருபீஸ் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 84.62% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. பட் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்டை நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் வந்து இந்த SME IPOவில் அப்ளை பண்ணலை அப்படிங்கிற டிசிஷன் எடுத்திருக்கேன். பிகாஸ் இந்த SME IPOவில் அப்ளை பண்ணுறதுக்கு 1,30,000 அமௌண்ட் தேவைப்படும். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இந்த SME IPOவில் பார்க் பண்ணுறது ஸ்லைட் ரிஸ்க்காக நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த SME IPOவில் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணும்போது நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கிறதுனால ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஸ்பெல்லிங் வந்து @April Investmentsனு மட்டும்தான் இருக்கும். வேற எந்த லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸுமே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 டெலிகிராம் சேனலுமே ஃபேக் சேனல்ஸ் தான். இதில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸிட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சர்வீஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். சேனல் நேம் யூஸ் பண்ணி அமௌண்ட் கேட்டால் கொடுக்க வேண்டாம். அண்ட் இப்போது நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்டிவாக இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட சர்வீசஸ் பிடிச்சு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Zerodha அண்ட் Angel Oneல DEMAT அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறக்கு நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் லிங்க் வந்து நம்ம வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக Zerodha அண்ட் Angel Oneோட அக்கௌண்ட் ஓப்பனிங் பேஜுக்கு போயிடும். இங்கே வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்.